பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 37 அதிகாரம் 3 அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்லுகிறார், நீங்க நன்மை செய்யுங்க, நன்மை செய்யுங்க என்று காலை வேளையில் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை இன்னைக்கு பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நன்மை செய்து கொண்டிருந்த பிள்ளைங்க தான், ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டோம். ஏன் விட்டுட்டோம்னா, துன்மார்க்கமான மனுஷர்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்னத்துக்குடா இவங்களுக்கெல்லாம் நம்ம போய் நன்மை செய்யணும் அப்படி நம்ம அந்த காரியத்தையே விட்டுறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு காலையில் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, நம்மளை படைத்ததனுடைய முக்கிய நோக்கமே நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான். ஆமேன். ஏன்னா இந்த உலகத்தில் அநேகர் துன்மார்க்கமாய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ துன்மார்க்கமான வழியில், பாவமான வழியில், பொல்லாத வழியில் தங்களை திருப்தியாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களை பார்த்துட்டு நீ நன்மையை விட்டுடுற. ஸோ தப்பானவர்களை பார்த்துட்டு நீ நன்மை செய்கிறத விட்டுடுற. இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த பொல்லாத உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இறங்கி வந்ததுக்கான நோக்கம் என்ன? உலகம் கெட்டு போச்சு, ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் இயேசு வந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் துன்மார்க்கமாய் வாழலாம், அதை கண்டு நீ எரிச்சல் அடையாதே. இதுலேயே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களை குறித்து தானே உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ள. அவங்க எப்படியோ அவங்களுடைய நினைவின்படி வாழ்கிறார்கள். ஆனால் நீயும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடினால நீங்கள் யாரை நம்பி செய்ய வேண்டும்னா கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய செய்கையாய் நாம் இருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் பார்த்தா எப்படி மோசமாக இருக்காங்க, துரோகம் பண்ணுகிறாங்க, பாவம் செய்கிறாங்க, சொந்த வீட்டுக்கு அநியாயத்தை செய்கிறார்கள், இப்பேற்பட்ட மனுஷங்களுக்கு முன்பதாக நாம ஏன் போனோம்னு சொல்லிட்டு அவர் பரலோகத்தை விட்டு ஒருவேளை இறங்கி வராமல் இருந்திருந்தா இந்த உலகத்தில் நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ கிறிஸ்து இந்த பாழாய் போன துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க உலகத்தில் தான் அவர் கடந்து வந்தார். தன்னுடைய காரியத்தை அவர் நன்மை செய்யும்படியாக அவர் சுற்றி திரிந்தார். அந்த ரட்சகர் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருந்து செயல்படுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மா நீ யாரை பார்க்குறியோ இல்லையோ, மனுஷனை பார்க்காத, நீ யார் எந்த சூழ்நிலையிலையோ எந்த மனுஷனையும் பார்க்காத, நீ கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கமான பிள்ளைகளை கண்டு நீ சோர்ந்து போகாத. லோத்து காலத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கே ஜனங்கள் அக்கிரமத்தினால விழுந்து போயிருந்தாங்க. பாவமான ஜீவியம், துன்மார்க்கமான வாழ்வு என்று கண்டு லோத்து தன் இருதயத்தில் ஒரு நீதிமானா இருந்தபடினால் அவன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். வாதிக்கப்பட்ட அவனை கர்த்தர் ரட்சித்தார். ஸோ இன்றைக்கு நம்ம ரொம்ப துன்பத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை சுற்றி ஒன்றுமே சரியா இல்லை, இவங்களுக்கெல்லாம் ஏன் நம்ம நன்மை செய்யணும், நன்றியே இல்லாத ஜனங்க, இவர்களுக்கு ஏன் நான் உதவி செய்யணும் என்று சொல்லாதீங்க. என் கர்த்தர் நன்மை செய்யும்படியாக நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 4 அதிகாரம் 17 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆகையால நன்மை செய்ய அறிந்திருக்கிறோம், நன்மையை கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த நன்மை செய்ய வேண்டிய நாம துன்மார்க்கமான மனிதனை கண்டு விட்டுறோம். நம்ம மனுஷன் நல்லா இருந்தால் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், அது தப்பு. மனுஷன் என்றைக்குமே நல்லா இருக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட சரியான முறையில் அவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க. ஸோ அவர்களை பார்த்து நாம் நீதியின் காரியத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது, அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 3 அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, செய்யாமல் இராதே. நன்மையை ஒருத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு நம்ம செய்யலைன்னா நம்ம பாவத்தில் போய் நிற்போம். ஆகியால உலகத்தை பார்க்காதீங்க, உலக சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மற்றவர்களை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. அவர் உங்களை பார்க்கிறார், நீங்க அவரை பாருங்க. அவர் எப்படியெல்லாம் இறங்கி நன்மை செய்தாரோ அதே மாதிரி நாமும் நம்ம நன்மைகளை செய்வோம், நம்மால் முடிந்த காரியங்களை செய்வோம், நம்மால் இயன்ற காரியத்தை செய்வோம். அதுவும் செய்யத்தக்கவர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு. எப்படி அநீதியான ஒரு கூட்டம் இருக்கிறதோ, துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்களோ, பாவத்தில் ஜீவிக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார்களோ, அதை காட்டிலும் மேலானவர்கள் ஒரு கூட்டம் உண்டு. ஸோ வசதி இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல், யார் செய்வார் என்று பல காலங்களை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு, அநேக சபைகள் உண்டு, உதவியற்ற ஒரு சபைகள் உண்டு. அநேகர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக நம்மனால் இயன்ற காரியங்களை கொடுத்து நம்ம செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அம்மா நீ கர்த்தரை நம்பி நன்மை செய்,
நன்மை செய்வது மாத்திரமல்ல, சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆமென், அல்லேலூயா. ஸோ சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அறிந்திருந்தா கண்டிப்பாக நம்ம நன்மை செய்வோம். அந்த சத்தியம் கொஞ்சம் விட்டு போகும்போது தான் துன்மார்க்கம் பக்கமாக திரும்பிடுறோம். அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, அவர்கள் யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க, கர்த்தரை மாத்திரம் சார்ந்துருங்க, அவரை நம்பி நன்மை செய்யுங்க. நீங்கள் நன்மை செய்வீர்கள் என்று கர்த்தர் நம்பி நம்ம கையில் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஸோ நிறைய பேர் நமக்காக காத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு கிறிஸ்து உங்கள் மூலமாய் உதவி செய்ய விரும்புகிறார். வேற யாரை கொண்டு வேண்டுமானாலும் உதவி செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை கேட்கிற உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தகுதியும் அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால நீங்கள் நன்மை செய்யுங்க, தேசத்தில் குடியிருங்க, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்மை செய் என்று ஆண்டவரே இன்றைக்கு காலை வேளையில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, மனுஷனை பார்த்து நன்மை செய்யாதே. துன்மார்க்கமாக இருக்கிற மனுஷனை பார்த்து தான், மனுஷனுடைய முகத்தை பார்த்து தான் நன்மை செய்வான். ஆனால் நீங்களோ கர்த்தருடைய முகத்தை பாருங்க, கர்த்தரை நம்பி வேலை செய்யுங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு கொடுத்த இந்த வாக்கையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களால் இயன்ற காரியங்களை செய்யட்டும். நீர் என்னெல்லாம் உணர்த்துகிறோ அதை எல்லாவற்றையும் செய்ய கிருபை கொடுத்து வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவையற்ற குழப்பங்களையும் தேவையற்ற காரியங்களையும் மற்றவர்களை குறித்ததான தவறுதலான புரிதலான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே நன்றி அப்பா, நீர் இறங்கி அற்புதங்களை காண செய்யும். இப்பொழுதும் சுகபல ஜீவனை ஆண்டவரே அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளிடுவீராக. வியாதியோடு ஜுரத்தோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தால் நான் உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. ஆண்டவரே, அந்த வாக்கை நிறைவேற்றி ஆசீர்வதியும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.